ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ரொம்ப நல்ல ஒரு நியூஸ் தெரிய வந்திருக்கு. என்னென்னா எஸ்எஸ்சி ஜிடியில் வரப்போகிற வருஷங்களில் 70,000 வேக்கன்சிஸ் ஃபில் பண்ண போகிறாங்க. அதாவது வரப்போகுது நமக்கு 70,000 வேக்கன்சி. திடீர்னு எங்கேருந்து இவ்வளோ வேக்கன்சிஸ் வந்துடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மே மந்த்து காஷ்மீரில் பஹல்காம் அட்டாக் நடந்தது. அதுக்கு கவுண்டர் ரியாக்ஷனாக நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் கண்டக்ட் பண்ணோம். இதோட விளைவாக நம்மளோட ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, சிஐஎஸ்எஃப் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் சிஆர்பிஎஃப், இவங்கெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட அவங்களோட பெட்டலியன்ஸும் அதுக்கப்புறம் அவங்களோட சோல்ஜர்ஸையும் படை வீரர்களையும் அதிகரிக்கிறதுக்கான ப்ரப்போசல் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ப்ரப்போசலோட விளைவாக தான் கவர்மெண்ட் சில ப்ரப்போசல்ஸை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதன் விளைவாக தான் இப்போ நமக்கு 70,000 வேக்கன்சிஸ்க்கு மேலே அப்கமிங் இயர்ஸில் வரப்போகுது. இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிஐஎஸ்எஃப்ல பார்ப்போம். அதுனா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 2 லட்சம் வேக்கன்சிஸ் தான் எப்பயுமே இருக்கும். 2 லட்சம் இடங்கள் தான். அந்த 2 லட்சம் இடங்களை 2.2 லட்சமாக அதிகரிக்க நம்மளோட ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2.2 லட்சம் மொத்த இடங்களா, இதில் இப்போதைக்கு நிரப்பப்பட்டிருக்க இடங்கள் பார்த்தீங்கன்னா 1,62,200 இடங்கள் தான் நிரப்பப்பட்டிருக்கு. அப்போது பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? நமக்கு 58,000 காலி இடங்கள் இருக்குது. இந்த 58,000 காலி இடங்களையும் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் வேக்கன்சி மூலமாக ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா கிரீன் சிக்னல், அதாவது அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 58,000 இடங்களையும் ஒரே வருஷம் அடுத்த வருஷமே ஃபில் பண்ணிடுவாங்களா ரெக்ரூட்மெண்ட் வேக்கன்சி மூலியமான? கிடையாது. வருஷம் 14,000 பீப்புளை தான் 14,000 வேக்கன்சியை தான் இவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 35 பேட்டலியன்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட ப்ரொப்போசல் கொடுத்துருந்தாங்க. இப்போது நம்மளோட கவர்மெண்ட் 20 பேட்டலியன்ஸை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 20 பேட்டலியன்ஸை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்த 20 பேட்டலியன்ஸ்னால் ஒவ்வொரு பேட்டலியன்ஸ்லேயும் உங்களுக்கு 1,200 பேர் இருப்பாங்களாம். ஸோ அதன் பிரகாரம் உங்களுக்கு 20,000 சோல்ஜர்ஸ்க்கு மேலே இந்த சிஆர்பிஎஃப்ல இவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ இவங்க இந்த 20,000 வேக்கன்சி இதே வருஷம் ரெக்ரூட் பண்ணிடுவாங்களா இல்லை அடுத்த வருஷம் பண்ணுவாங்களா, அதுக்கான எந்த விதமான நியூஸும் இப்போதைக்கு இல்லை. ஸோ ஃபர்தராக ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா நாங்கள் உடனே தெரிவிக்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கூட ஒன்று வந்திருந்தது. அதில் உங்களுக்கு 16 நியூ பேட்டலியன்ஸ் ஆட் பண்ண போகிறாங்க. அதுலேயும் ஒரு பேட்டலியன்ஸ்க்கு 1000 சோல்ஜர்ஸ் விதமாக 17,000 சோல்ஜர்ஸை இவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ வேக்கன்சிஸ் நமக்கு எஸ்எஸ்சி ஜிடியில் வரப்போகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பீரியட் பார்த்திங்கன்னா அக்டோபர் இல்லை நவம்பரில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ எக்ஸாம் அதன் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஜான் இல்லை ஃபெப் இந்த பீரியடில் டென்டேட்டிவ் தான் எக்ஸாம் உங்களுக்கு இருக்கும், நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, நீங்கள் இப்போவே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் உங்களுக்கு பொதுவாக என்னென்ன இருக்கும்? இங்கிலீஷ், மேக்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜிஎஸ், ஜிகே, ஸ்டாட்டிக் இருக்கும், இதில் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், அப்புறம் ரீசனிங். ஸோ இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும். இந்த கம்ப்ளீட் கோர்ஸில் உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூ பேட்டர்ன் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் தெரியும். எஸ்எஸ்சி 2025 நியூ பேட்டர்ன். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்ல இல்லை மேக்ஸில் இங்கிலீஷில் தேவையான புது டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆகஸ்ட் 15க்கு சார் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க கம்ப்ளீட் கோர்ஸில். நீங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே செக் பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இந்த நியூ பேட்டர்ன்ஸ், இந்த நியூ டாபிக்ஸ்க்கான இங்கிலீஷில் என்னென்ன நியூ டாபிக்ஸ் ஆட் ஆகிருக்கு, எப்படி பேட்டர்ன், எப்படி கொஷின்ஸ் அப்ரோச் பண்ணுறது, அடுத்தது மேக்ஸில் அந்த மாதிரி எல்லாமே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் லைவ்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த லைவ்ஸும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்தராக ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மோர் தென் 40% யூசர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.